சொத்தோலை பீச்சுக்கு வந்துருக்கோம். பள்ளம் வர நடந்துட்டு இருந்தாச்சு. விட்டமின் டி ஊட்டச்சத்தும் எடுத்தாச்சு. நாங்கள் இப்போ முடிஞ்சு அதனால் நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். நீங்களும் நாளையிலேருந்து வர்றீங்கன்னா மெசேஜ் வருவீங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக நம்ம நடக்கலாம். நாங்கள் நடக்க வந்திருக்கோம். இதில் நாங்கள் நடக்க வந்ததுலேருந்து எனக்கு ஒன்று தோணுது. நான் அதை உங்கள்கிட்ட பகிரலான்னு நினைக்கிறேன். இந்த சூரியன்லேருந்து நம்மளுக்கு விட்டமின் டி கிடைக்கும். ஆனால் நான் ஸ்கூலில் படிச்சிருக்கேன். ஆனால் என்ன கிடைக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. விட்டமின் டி நம்மளுக்கு கிடைக்கும்னு தெரியும். ஆனால் நம்மளுக்கு என்ன அதுலேருந்து ஊட்டச்சத்து கிடைக்கிது, நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த சன்லேருந்து நம்ம விட்டமின் டி நம்மளுக்கு கிடைக்கிது மாதிரி அது நம்மளுக்கு தெரியும், தெரியாமலும் இருக்கும். அதேமாரி நம்ம ஏசப்பாவை பின்பற்றினோம்னா அவங்க செய்ய நன்மைகள் நம்மளுக்கு தெரியும், தெரியாமலும் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நம்மளுக்கு தெரியும், நன்மைகள் தெரியாட்டாலும் நம்ம ஏசப்பாவை பின்பற்றி நடக்கணும். இதுதான் வாழ்க்கை தத்துவம். அப்படி டெய்லி ஒரு தத்துவம் போடுங்க. அப்படி டெய்லி உங்களுக்காண்டி சோம்பேறியாக இருக்க உங்களுக்காண்டி ஒரு தத்துவம் டெய்லியும் உங்களுக்கு எழுதி வந்து சொல்லலான்னு நினைக்கிறேன்.